நான் அந்த 20 லட்ச ரூபாய் எஃப்டில போட்டிருந்தா கூட எனக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்காரு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றீங்க, இந்த தொழில் தெரிஞ்சாலும் பண்ணலாமா, தொழில் தெரியாமலும் பண்ணலாமா? இதுல யூடியூப் வீடியோ பார்த்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அது நிறைய ஃபெயிலியரையும் சந்திக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணா போதும், வேலையை நாங்க பாத்துக்கிறோம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 3 years 4 yearsக்கு செட்டில்மெண்ட். மினிமம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால பண்ண முடியும்? நான் லாஸ்ட் 7 years லாஸஸ் நான் சந்திச்சதே கிடையாது. வருஷத்துக்கு 8 லட்ச ரூபாய் எந்த ஐடி கம்பெனில யாரு கொடுக்குறாங்க? ஹலோ மக்களே, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மிக மிக ரொம்ப முக்கியமான வீடியோங்க. என் கையில பணம் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு தொழில நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் நீ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீ தொழில் தெரிஞ்சாலும் சரி, தொழில் சரியாட்டாலும் சரி, ரொம்ப முக்கியமான வீடியோ. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி, நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சார் நிறைய பேர் பாத்துருக்கீங்க, என்னோட சப்ஸ்கிரைபர். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே இவரோட ஊருக்கே வந்து முதுகுளத்துல வந்து ஆட்டு பண்ணைக்கு வீடியோ பண்ணிருப்போம். அந்த பிரச்சனை இன்னைக்கு நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். ரொம்ப இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமங்க. போன வீடியோல வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் உங்களுக்கு, ஒரு பக்ரீத்தோட கண்டோட நம்ம உள்ள வந்திருந்தோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் கண்டா கொண்டு வந்து ஒரு முடிவுல சொல்லியிருந்திருக்கீங்க. இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் என்ன கண்டென்ட்ல கொடுக்க போறீங்க, மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப அதிக பேர்ட்ட வந்துட்டு தொழில் கண்டென்ட் வந்து கிடையாது. என்ன பணம் இருக்கு அப்படிங்கிற ஆள்கிட்ட வந்து தொழில் கண்டென்ட் வந்து கிடையாது. தொழில் பண்றவங்க வந்துட்டு இன்னும் ஆசை இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்படி இருக்க வாசி நம்ம சொல்ற நிறைய வந்துட்டு வந்து இப்ப புதுசா வந்துட்டு யூடியூப் வீடியோ பார்த்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அது நிறைய ஃபெயிலியரையும் சந்திக்கிறாங்க. ஒரு 10% பேர் அதுல வந்து சக்சஸும் பண்றாங்க. நம்மள்ட்ட நம்பி இருக்கிறவங்க என்ன சொல்றோம்னா, நம்ம வந்து முழுசா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணா போதும், உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து வந்துகிட்டே இருக்கும். நீ சொல்ல வர கருத்து பாத்தீங்கன்னா ஆட்டு பண்ணையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நல்லான்னு சொல்றீங்க, எப்படித்தான்? கண்டிப்பா. ஓகே, இப்ப இந்த ஆட்டு பண்ணையில நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றது? உங்களுக்கு இப்ப நம்மளுடைய தொழில் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்துட்டு இப்ப கறிக்கடை வச்சிருக்கோம். அதை தவிர்த்து வந்து நம்ம ஃபார்மிங் பிசினஸ் பண்றோம், ஒரு 15 years பண்ணிக்கிருக்கோம். இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, தொழில் புதுசா வர்றாங்க, அவங்களால ஸ்டே பண்ண முடியறது இல்லை. அவங்களால அதுக்கு என்ன காரணம் நம்ம ரொம்ப பல வருஷமா ஆராய்ஞ்சு பார்த்தல என்ன தெரியுதுன்னா, ஒண்ணு சந்தையில போய் குட்டி வாங்கி லாஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா சரியான நோய் மேலாண்மை தெரியாம லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும்னா, வேலை யாருக்கள் கிடைக்கல, எனக்கு வேலைகள் இருக்கு, அதை தவிர்த்து இந்த வேலையை சேர்த்து பார்க்க முடியல, அதனால அந்த பிசினஸ் வந்து பிரேக் பண்றாங்க. நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணா போதும், வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நாங்க உங்களுக்கு செஞ்சு தரோம், ரிட்டர்ன் வந்து கண்டிப்பான முறையில் வந்துகிட்டே இருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 3 years 4 yearsக்கு செட்டில்மெண்ட். ஓகே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றீங்க, இந்த தொழில் தெரிஞ்சாலும் பண்ணலாமா, தொழில் தெரியாமலும் பண்ணலாமா? இதுல இந்த தொழிலுக்கு வந்து தொழில் தெரிஞ்சிருந்தாலும் சரி, தொழில் தெரியாலும் சரி, ஃபார்மிங் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்களா செய்யறாங்க தொழில் தெரிஞ்சிருக்கணும். நம்மள்ட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணா போதும். ஓகே, மினிமம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால பண்ண முடியும்? மினிமம்ங்கிறது வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு 100 சிப்ஸா பண்ணாதான் நம்ம அதுக்கு லெவலப் எடுத்துட்டு போக முடியும். அப்படின்னாதான் அவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு ரிட்டர்ன் வரும், நமக்கு ஒரு மினிமம் ரிட்டர்ன் வரும். ஓகே, நீ சொல்ற பார்த்தா 100 குட்டி வாங்கி கொடுத்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிறீங்க. சில பேர் வந்து என்கிட்ட 50 குட்டி பண்ணலாம், ஒரு மினிமம் நான் பண்றேன், இந்த என்னால அது பண்ண முடியும். சில பேர் பார்த்தா 80 குட்டி நான் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பெர்சன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுங்களா இதுல? அந்த நம்ம வந்துட்டு கண்டிப்பான முறையில் யாரையும் வந்து டிசைட் பண்ற கிடையாது, கண்டிப்பான முறையில் பண்ணலாம். ஆனா அதுக்கான ரிட்டர்ன் வந்துட்டு கம்மியா இருக்கும். இப்போ ஒரு 100 சிப்ஸ் பண்றவருக்கு வந்துட்டு நார்மலா சொல்றேன், இப்போ செட் காஸ்ட் வந்துட்டு ஒரு 6 to 7 lakhs வந்துடும், கோட்டோட கிராஸ்ட் வந்துட்டு ஒரு 7 lakhs வந்துடும். அப்படிங்க வந்து நம்ம வந்து செட்டு வந்துட்டு நம்ம அந்த அளவு ரிட்டர்ன் தராது, அது பிக்சட் அமௌண்ட் ஆயிரும். அது போட்டு வந்துட்டு நம்ம வரும்போது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது 15 lakhs வருதுன்னா, நம்மளுடைய போட்டு வந்து ஒரு 7 lakhs இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு 4 months கழிச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிடுவோம், நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிடுவோம், நம்மளே சேல்ஸும் பண்ணிடுவோம். அவங்களுக்கு வந்து கரெக்டாக 4 monthsக்கு ஒரு கூப்பிட்டு நம்மளை அதோட ரிட்டர்ன் நம்ம கொடுத்துரும். ஒரு 100 சிப்ஸ் பண்ணாலும் ஒரு 7 lakhs வருதுன்னா 50% நமக்கு, 50% அவங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி முறையில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ, ப்ராஃபிட் 50% எதுல இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல நம்ம வந்துட்டு ப்ராஃபிட், அதாவது எப்படின்னா இப்போ 100 குட்டி வாங்குறோம், அதுல வர ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து 50% அவங்களுக்கு கொடுப்போம். மட்டும் தான் 50%. ஓகே, சூப்பருங்க. அதே மாதிரி கேரண்டி, இது நான் எப்படி உங்களுக்கு நம்பி, எதை நம்பி நம்ம கேரண்டி கொடுப்பீங்க? இதுக்கு நம்ம வந்துட்டு எதையுமே வாய்மொழியா வச்சு சொல்றது வந்துட்டு சரிப்படாது. நம்ம இதுக்கு முன்னால பண்ணவங்களுக்கும் நம்ம வந்து அக்ரிமெண்ட் முறையில தான் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்மள்ட்ட வர்றவங்களுக்கும் ரிட்டர்னா வந்து நம்மளுடைய ஆதார் பேனை இணைச்சு அவங்களோட ஒரு பத்திரத்துல வந்துட்டு நம்மளும் சைன் போட்டு கொடுத்து இவ்வளவு பணம் வாங்கியிருக்கோம், இதுக்காண்டி பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அவங்கள்ட்ட ஒரிஜினல் காப்பி இருக்கும், நம்மள்ட்ட செலக்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி முறையில் அக்ரிமெண்ட் முறையில மட்டும்தான் நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, உங்களோட ஒர்க் பிளான் எப்படி இருக்குதுல்ல? எங்களோட ஒர்க் பிளான் வந்துட்டு இப்ப வெளியில பண்றாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு ஷெட்டுக்கே வந்துட்டு இப்போ ஒரு 10 lakhs, ஒரு 100 சிப்ஸ் பண்றவங்க வந்து ஷெட்டுக்கு 15 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, கோட்டுக்கு 15 lakhs இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்மளுடைய முறையில் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஷெட்டுக்கு வந்துட்டு அதிகபட்சமா 7 lakhs இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரு 100 கோட்ஸ் நம்மள்ட்ட பண்றன்னு வரவங்களுக்கு ஒரு 7 lakhs தான் வந்து ஷெட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். சரி, ஒரு 7 lakhs வந்து இதுக்கு குட்டிகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். 2,50,000 வந்துட்டு தீவன முறைக்கு மெயின்டைன் பண்ணுவோம். 30,000 வந்துட்டு
மருத்துவ செலவு மெயின்டைன் பண்றோம். லிவர் டானிக், மந்த்லி ஒரு டிவார்மிங், நம்மளுடைய பராமரிப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். டிவார்மிங் பண்ணுவோம். முழுக்க முழுக்க வந்து நம்ம ஆட்களை கொண்டு தான் நம்ம பண்றோம். அதாவது நம்மளுடைய இப்ப நான் இருக்கேன், நான் ஒரு 3 ஷெட் பாத்துக்கிடுவேன், அந்த மாதிரி ஆளுதான் கொஞ்சம் பண்ணிக்கிருக்கோம். சம்பள ஆளு நம்ம பண்றது கிடையாது. முழுக்க முழுக்க நானே ஓடாந்து பண்றதுனால அது எப்ப தண்ணி இல்ல, ஏன் தண்ணி குடிக்கல, அதோட நோய் மேலாண்மை எப்படி இருக்கு, அதை வந்து முழுக்க முழுக்க நம்மளே பாத்துக்கிறோம். ஓகே. வந்து நான் ஒரு குட்டிக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சில குட்டிக்கு வந்து நோய் எப்படி இறக்குது, அப்ப அந்த கணக்குல யாரோட சேரும் உங்களுக்கு? நம்ம வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பண்ணது வந்துட்டு லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸா நம்ம கேஷுவாலிட்டி கிடையாது. சரி, இருக்கு. எந்த மாதிரி இருக்கும்னா 1-2 இந்த மாதிரி தான் வந்திருக்கே தவிர லாஸ் ஆகிற அளவுக்கு நான் லாஸ்ட் 7 இயர்ஸா லாஸஸ் நான் சந்திச்சதே கிடையாது. என்னை நம்பி வாங்கி கொடுத்து நான் பக்கத்துல வழி வாங்கி கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு நானே வாங்கி கொடுத்துருக்கேன், நானே சேல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு நான் லாஸஸ் வர விட்டதே இல்லை. சரி, 99% நான் இதுல லாஸஸ் சந்திச்சதே கிடையாது இது நாள் வரைக்கும். ஓகே. அதனால என்னை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு தைரியமா இன்வெஸ்ட் லாஸே வராதுன்னு சொல்றீங்க? 100% லாஸ் வராது. ஓகே ஓகே. சப்போஸ் ஆச்சுன்னா அது யாரோட சேரும் நமக்கு? அப்படி 100% உங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல வந்துட்டு 10%, அதாவது குட்டியில் வாங்குறதுல இப்போ ஒரு 7 lakhs வாங்குறோம்னா அதுல 10% 5 months கழிச்சு நான் ரிட்டர்ன் தரல அப்படின்னா 6 months ஃபர்ஸ்ட் 1 to 15 daysல நான் உங்களுக்கு 10% ரிட்டர்ன் நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு. சூப்பர். அதை நம்ம அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி தான் அதே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அக்ரிமெண்ட்ல கொண்டு வந்துடுறீங்க? கண்டிப்பா அக்ரிமெண்ட்ல நம்ம கொண்டு வந்துடுறோம். ஓகே. இதுல பெர்சன்டேஜ் எப்படிங்க? இதுல வந்து நம்ம வந்து குட்டி வாங்குறதுல, அதாவது அப்புறம் முழு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம பண்ண மாட்டோம். குட்டி வாங்குறதுல எத்தனை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அதுல வந்துட்டு 50%. ஓகே. அதுல வந்து இப்ப உதாரணத்துக்கு போன இந்த வருஷம் வந்துட்டு பக்கத்து வர வந்துட்டு 450 470 வரை போச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரேட்டு போகாது. ஆனா நம்மகிட்ட சொந்தமா கறிக்கடை இருக்கிறதுனால நம்மளே வந்து மொத்த கறிகள் இருக்கு. இப்ப 7ஆம் தேதி நாளை கழிச்சு ஒரு 300 கிலோ இருக்கு முதுகுளத்தூர்ல. அதை தொடர்ந்து வந்துட்டு ஆகஸ்ட் மாசம் 13ஆம் தேதி ஒரு 300 கிலோ இருக்கு. அக்டோபர் மாசம் 11ஆம் தேதி ஒரு 700 கிலோ இருக்கு. இதெல்லாம் இப்ப நம்ம கரண்ட்ல லைவ்ல நமக்கு அட்வான்ஸ் வாங்கி வச்சிருக்க மொத்த கறிகள். இதை தவிர்த்து வந்துட்டு தந்திரிக்கை கொடுக்கறது வந்து இன்னும் அட்வான்ஸோ இன்னும் பேச்சுக்கால் இல்ல. போன வருஷம் நம்மகிட்ட வந்தாங்க, ஆனா நம்மளால கொடுக்க முடியாத சூழ்நிலை குட்டிகள் இல்ல. இந்த வருஷம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு அதை வச்சு நம்ம 100% அழிச்சு நமக்கு முதலாக்கிடலாம். ஓகே. எத்தனை பேஜ் வருஷத்துக்கு கொண்டு வருவீங்க இதுல? வருஷத்துக்கு நம்ம வந்து 2 அல்லது 3 பேஜ் தான் பண்ணுவோம். மினிமம் வந்துட்டு ஒரு குட்டி 20 கிலோ இல்லாம அதை நம்ம ஏத்த மாட்டோம். மினிமம் 20 கிலோ, அதாவது கறி மதிப்புக்கு சொல்றேன். மினிமம் ஒரு குட்டி 16,000 ரூபாய் முதல் வந்தாதான் அந்த குட்டி நம்ம ஏத்துவோம். அப்ப சின்ன குட்டியாங்கிறது ஏத்த மாட்டீங்க? அப்ப அது வளர்ப்பு அதிகமா போயிட்டே இருக்கும் அப்படித்தானே? அப்படி கிடையாது. நம்ம வந்துட்டு மினிமம் நம்ம இந்த பண்ணை வளர்ப்புல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா யூடியூப் சேனலும் தெரியும், செம்பரி குட்டிகள் மட்டும் தான் நம்ம பண்றோம். 4 monthsல வந்துட்டு இப்போ ஒரு 17 kg இருக்கிற குட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். 4 monthsல வந்து 35 kg எபோ வரும். நம்ம கன்சல்ட் பண்ற வந்து 35 வந்தாலே நமக்கு வந்துட்டு 80% ப்ராஃபிட் கிடைக்கும். அதுல வந்துட்டு 40% அவங்களுக்கு இன்வெஸ்ட் இருக்கும், 40% நமக்கு. இவ்வளவு டீடைல் எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. அக்ரிமெண்ட் சொல்றீங்களா? அந்த அக்ரிமெண்ட் எத்தனை வருஷத்துக்கு ரினியூ பண்ற மாதிரி இருக்கும் இல்ல ஒரே தடவை தாங்களா? அதுல ஆனா நம்ம வந்து 3 yearsக்கு மட்டும் தான் நம்ம பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து வர்றவங்களுக்கு 3 yearsக்கு மட்டும் தான். 3 years பண்ணிட்டு மேபி அவங்க வர்றதா வரலாம். அதை பத்தி நம்ம ரிஜெக்ட் பண்றது கிடையாது. 3 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அக்ரிமெண்ட் போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணி நமக்கு 100% ரிட்டர்ன் கொடுத்தப்ப திருப்பி வராங்க. இப்ப நம்மளுடைய நெருங்கிய நண்பர் தம்பி ஒருத்தர் பண்ணிருக்காரு, அவரை கூட நம்ம பேச சொல்லலாம். அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் முன்னால நம்ம பண்ணிருக்கோம். ஓகே. உங்கள்ட்ட 3 வருஷம் நான் அக்ரிமெண்ட் பண்ணிருந்தேன், மறுபடியும் நான் உங்களோட ரினியூ பண்ண நினைக்கிறேன். அப்ப புதுசா மறுபடியும் பண்ணணுமா எப்படிங்க? அது இல்ல, ஆமா புதுசாக நம்ம மறுபடியும் பண்ண அந்த பத்திரத்தை நம்ம திருப்பி அக்செப்ட் பண்ணிக்கிற கிடையாது. ஏன்னா அதுல சில பல பிரச்சனைகள் வருது, நம்ம சந்திச்சிருக்கோம். அதனால புது அக்ரிமெண்ட் எடுத்துட்டு அதுக்கான காஸ்ட் வைஸ் நம்ம அந்த இன்வெஸ்ட் எடுத்து நம்ம ரெக்வயர் பண்றோம். சூப்பர் சூப்பர். இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 1 வருஷம் முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இதோட ப்ராஃபிட் எப்படின்னு அவங்கள்ட்ட தெளிவா நான் கேட்கலாம். ப்ரோ வணக்கம். நம்ம கூப்பிட்டுக்காக வந்திருக்கீங்க. நீ இவர்கிட்ட எத்தனை நாளா உங்களுக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மோர் தென் ஒரு 1.5 yearsக்கு மேல. 1.5 years அவர் கூட பார்ட்னரா இருக்கேன். ஒர்க்கிங் பார்ட்னர் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர். ஓகேங்க. இந்த தொழில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இல்ல தெரியாம உள்ள வந்தீங்க? எனக்கு வந்து என்னோட ஃபீல்டே கம்ப்ளீட்டா வேற. சரி, நான் வந்து வேற பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்கிட்ட பணம் இருக்கு. அந்த பணத்தை வச்சு நான் ஏதாச்சும் பண்ணலான் இருந்தேன். அதனாலதான் இவருக்கு வந்து தொழில் தெரியுது. இவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ட்ரையல் ரன் பார்க்கலாம் தான் ஒரு 20 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. 20 லட்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன் என்ன ஏதுங்கிற பயம் இல்லாம இருக்கிறதுக்காக கம்ப்ளீட்டா சிசிடிவி 24/7 என்னோட போன்லயே நான் பாத்துக்கிறேன். உங்க வீட்டுல இருந்தே பாத்துக்கிறீங்க என்ன நடக்குது எல்லா ஹிஸ்டரியும் அப் டு டேட் மந்த்லி ஒன்ஸ் எனக்கு அப்டேட் பண்ணிடுவாப்ல. சூப்பர். ஆமா, நானே எனக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம் சைட் விசிட் பண்ணி வந்துருக்கீங்க. ஓகே. நீங்க 1.5 years வந்து இவ்வளவு பிசினஸ் பண்ணிட்டீங்க. ரிட்டர்ன்ஸ்ல எப்படி கொடுக்குறாரு உங்களுக்கு? ரிட்டர்ன்ஸ் 4 months இல்ல 5 monthsக்கு ஒரு பேட்ச் சேல்ஸ் பண்ணுவாப்ல. சேல்ஸ் பண்ணையில வர்ற ப்ராஃபிட்ல 50% கொடுத்துருவாரு. சூப்பர். அந்த 50% வேல்யூ மட்டும் நியர்பை 3 to 4 lakhs வந்துடும்.
3 to 4 lakhs. சூப்பர். இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் அந்த 20 லட்ச ரூபாய் எஃப்டில போட்டிருந்தா கூட எனக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்காரு. ஓ சூப்பர். அதனாலதான் இவர்கிட்ட நான் எஃப்டிக்கு ஆல்டர்னேட்டா பண்ணேன், நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு திருப்தியா இருக்குல்ல இவரோட நல்ல பிசினஸ்? திருப்தி. ஓகே, நல்ல திருப்தி. ஓகேங்க. வருஷத்துக்கு 8 லட்ச ரூபாய் எந்த ஐடி கம்பெனில யாரு கொடுக்குறாங்க? கண்டிப்பா கிடையாது. ஒர்க் பண்ணாலே அதுதான். ஓகே, மக்களுக்கு என்ன சொல்றீங்க நீங்க இத பத்தி, இந்த பிசினஸ் பத்தி? இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா, நிச்சயமா எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து இவங்கள்ட்ட வந்து 1.5 இயர்ஸ் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு மாதிரி நிறைய நபர், படிச்ச இளைஞர்கள், படிக்காதவங்க பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸா இருக்கட்டும், பெரியவங்களாச்சும், பணம் இருக்கிறவங்களும் சரி, பணம் இல்லாதவங்களும் சரி, ஏதாவது ஒரு முறையில நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல சூப்பரான ஒரு கை கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க. இப்போ உங்கள்ட்ட பிசினஸ் பண்ணவங்க நேரடியாக அவரு சொல்லிட்டாரு, நீ கறிக்கடை வச்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை கடைகள் இருக்குது? நம்மள்ட்ட வந்துட்டு ஒரு கடை தான் இருக்கு. ஆனா நம்ம அதுல இருந்து வந்துட்டு ஹோட்டல்ஸ், ஒரு சில இந்த ஹாஸ்டல்ஸ், இந்த மாதிரி நம்ம அதுவும் சப்ளை பண்றோம். சரி. ஏன்னா நம்மள்ட்ட வந்துட்டு கண்டினியூவா வந்துட்டு இந்த மாதிரி இருக்கனாலதான் நம்ம எவ்வளவு குட்டினாலும் நம்மளால சடனா அழிக்க முடியும். ஒரு பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பர்ச்சேசிங், சேல்ஸ், இது ரெண்டும் எந்த அளவுக்கு வருதோ அதை பொறுத்த நமக்கு ரிட்டர்ன் வரும். கண்டிப்பா. அதனாலதான் நம்ம இதை பண்ண முடியுது. சூப்பருங்க. அப்ப பாத்தீங்கன்னா வந்து பக்ரீத் சேல் பண்றாங்க, அவங்க கறி கடைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது கையில பாத்தீங்கன்னா ஒரு 50 கடை பக்கம் உங்களுக்கு கையில் வாசம் இருக்குது. அதனால வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா வந்து குட்டி சேல் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு கவலை இருக்காதுங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு சீசன்ல வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். கறிக்கடையா இருந்தாலும் சரி, விழா காலங்களா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஆட்டுக்குட்டி பிசினஸ் நம்மளுக்கு சூப்பரா கை கொடுக்கும். நீங்க கை நிறைய பணம் வச்சிருக்கீங்களா, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? முக்கியமா இந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களை மாதிரி நம்மள மாதிரி யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சொல்லலாம் வந்தோம். ஆனா சொன்ன வகையில பார்த்தா நம்மளுக்கே ஒரு ஐடியா தோணுது, நம்மளே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அங்க ஒரு ஐடியாவும் தோணுது. என்ன மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல் ஸ்கிரீன்ல இருக்குங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மறக்காம நீங்க கை நிறைய பணம் வச்சிருந்தீங்கன்னா அது பேங்க்ல போறதுக்குள்ள இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஃபியூச்சர் நம்மளுக்கு கிரேட்டா தெரியும். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.